நாயினூர் எனப்பட்ட ஒரு இடத்திலே ஒரு விதவை இருந்தாள். அவளுக்கு கணவன் இல்லை, ஒரே ஒரு பிள்ளை. அந்த ஒரே ஒரு பிள்ளையும் ஒரு கட்டத்தில் மரித்து போகிறது. அந்த ஒரே ஒரு பிள்ளை அவள் இழந்த பொழுது அந்த பிள்ளைக்கு பின்னாலே, அந்த பிள்ளையின் சபத்துக்கு பின்னாலே இழப்புகளோட, தாங்க முடியாத இழப்புகள், இனி மறுபடியும் அதை அவளால் அனுபவிக்க முடியாத அந்த வேதனையோட அவள் அழுது போய் கொண்டு நிற்கிறாள். அந்த சபத்துக்கு பின்னால சுடலையை நோக்கி அந்த நாயின் ஒரு விதவை நடந்து போய் கொண்டிருந்தாள். எல்லாரும் அந்த இடத்துல அழுது கொண்டு போனார்கள். எல்லாரும் புலம்பிக் கொண்டே போனார்கள். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அவர் வந்தவுடனே முதலாவது மனம் இறங்கினார். அந்த பெண்ணை பார்த்து மனம் இறங்கினார். அந்த மகளை பார்த்து மனம் இறங்கினார். அவருக்கு அவளை பார்த்தவுடனே கணவனும் இல்லாதபடிக்கு இப்பொழுது இருக்கிற அந்த பிள்ளையும் இழந்து விட்டாளே என்று சொல்லி அவருடைய உள்ளம் உடைக்கப்பட்டது. அவருடைய உள்ளம் துன்பப்பட்டது. ஆகவே அவர் என்ன செய்தார்? மனதுருகி அவளுக்கு கிட்ட போய் சொல்லுகிறார், அழாதே. அல்லேலூயா. கையசி சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அழாதே, அழாதே என்று சொல்லி இந்த மரித்த பிள்ளையை மறுபடியும் உயிரோடு எழுப்பி கொடுத்தார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்றைக்கு உன்னுடைய இழப்புகளை மாற்ற கர்த்தர் மனதுருகுகிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன்னுடைய இழப்புகளை மாற்ற கர்த்தர் மனதுருகுகிறார். பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருக்கு 5000 ரூபாய் பெரிய காசா இருக்கும். ஆனா சிலருக்கு 50 ரூபாயே பெரிய காசு. 50 ரூபாயை இழந்துட்டு வேதனைப்படுகிற வேதனை அது மற்றவனுக்கு தெரியாது, உனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு உன்மேல் மனதுருகிற உன் ஆண்டவருக்கும் அது தெரியும். அவர் உனக்கு உதவி செய்து அந்த இழப்பில் இருந்து ஒரு மாற்றத்தை உனக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். மற்றவர்கள் சொல்லலாம், இன்னொரு 50 ரூபாய்க்காக இவ்வளவு கவலைப்படுறீங்க, ஒரு 50 ரூபாய்க்கு இவ்வளவு துன்பப்படுறீங்கன்னு சொல்லலாம். அவனுக்கு அந்த 50 பெருமதி தெரியாது. ஆனால் கஷ்டப்பட்ட உன்ற வாழ்க்கையில அந்த இழப்பின் வேதனையை அறிந்த தெய்வம் மனதுருகிற இயேசு கிறிஸ்து, அவர் ஒருவருக்கு அது தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்கலாம், ஒரு கோழி குஞ்சாக இருக்கலாம், ஒரு சரீர ஆசீர்வாதமாக இருக்கலாம், அல்லது அது ஆவிக்குரிய நன்மைகளாக இருக்கலாம். எதை நீ இழந்திருக்கிறாயோ அதை உனக்கு திருப்பி கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். நன்றி அப்பா. எதை நீ இழந்திருக்கிறாய், பரிசுத்த ஆவியானவர் அந்த இழப்பில இருந்து உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை எப்படி ஆண்டவர் கொண்டு வருகிறார்? மனதுருகி அதை கர்த்தர் கொண்டு வருகிறார். சுடலையை நோக்கி போய்கொண்டிருந்த அந்த மகளை மறுபடியும் வீடு நோக்கி கர்த்தர் கொண்டு போனார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இழப்போடு போன அந்த மகளை மறுபடியும் பெற்றுக்கொண்டு போகத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய குடும்ப வாழ்க்கையை நான் இழந்து விடுவேன் என்று நீ நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் மனதுருகிற தெய்வமாயிருக்கிறார். ஆமென். என்னுடைய குடும்ப வாழ்க்கையை இழந்து விடுவேன் என்று நீ துடித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் மனதுருகிற தெய்வமாயிருக்கிறார். இவனுக்கு இப்படித்தான் நடக்க வேண்டும், இவளுடைய குணத்துக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும். குதிரை இந்த குணம் அறிஞ்சுதான் கடவுள் கொம்பு கொடுக்கல் என்று உலகம் உன்னை பல விதங்களில் துன்ப நேரங்களில் துயர நேரங்களில் இன்னும் உன்னை துன்பப்படுத்தும். ஆனால் கர்த்தர் உன்னை பார்த்து மனதுருகு, 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 அழாதே, அழாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் உனக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்றுவது உண்மை. இன்றைக்கு இந்த வசனத்தை பரலோகத்திலிருந்து அவர் அனுப்பி இருந்தால் அதை அவர் உறுதிப்படுத்துவார். உன் கண்ணீரை துடைப்பார், உன் வியாதியை சுகமாக்குவார், உன்னுடைய பாவ
வாழ்க்கையை மாற்றுவார். இழந்து போனதை திருப்ப கொடுப்பார். ஹalleluya 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 ஹalleluya. அவர் மனதுருகிற தேவன். ஆமென். அவர் மனதுருகிற தேவன். ஆமென். கேக்குறீங்களா? அவர் மனதுருகிற தேவன். அவர் மனதுருகிற அவர் மனதுருகிற தேவன். உங்கள் மேல் இரக்கப்படுகிற தெய்வம். ஹalleluya ஹalleluya. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஹalleluya ஹalleluya. அந்த பிரசங்கத்தின் முடிவுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. இன்றைக்கு அந்த வியாதியஸ்தர்களை மனதுருகி சுகமாக்கினார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்றைக்கும் அதை ஆண்டவர் செய்கிறார். ஹalleluya ஹalleluya. இரண்டாவது இந்த குஷ்டரோகியை பார்த்து சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக. ஹalleluya ஹalleluya. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் பரிசுத்தவானா மாற்றுகிறேன். பரிசுத்தவானா உன்னை நான் மாற்றுகிறேன். ஹalleluya ஹalleluya. வாலிப சகோதரியை கர்த்தர் உன்னை எழுப்ப போகிறார். வாலிப சகோதரனை கர்த்தர் உன்னை எழுப்ப போகிறார். அம்மா அப்பா கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார். நீங்க ஒரு பரிசுத்தவான்களை எழுப்ப போறீங்க. ஹalleluya. அதிலும் விசேஷமா சில நீங்க வாஞ்சிக்கிறீங்களா? நான் பரிசுத்தமா வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீங்களா? வாஞ்சிக்கிறீங்களா? ஆமென். ஆண்டவரே பாவத்துக்குள்ள விழக்கூடாது என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆமென். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். கர்த்தர் உங்கள் மேல மனதுருகுவார். ஹalleluya 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 ஹalleluya. மூன்றாவதா எதற்காக கர்த்தர் மனதுருகிறார்? நாங்கள் இழந்ததை திரும்ப தர மனதுருகிறார். ஆமென்.